கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் நாம் ஆராதித்த விதமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இன்று உன்னையும் என்னையும் கூட ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் இந்த வேளையில நாம் தியானிக்க இருக்கிறோம். எப்படி அவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்பதைத்தான் இந்த வேளையில நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் வாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆங்கிலத்தில் இதை படிப்போம். He had a dream in which he saw a stairway resting on the earth, with its top reaching to heaven, and the angels of God were ascending and descending on it. And the Lord stood over him and said, I am the Lord, the God of Abraham, thy father, and the God of Isaac, and I will give you and your descendants the land on which you lay. ஆண்டவர் இந்த இடத்துல யாக்கோபை சந்திக்கிறார். அவன் வீட்டிலே இல்லை, ஆலயத்தில் இல்லை, ஏதோ ஒரு பிரயாணம் போய்கொண்டிருக்கிற அவனை ஆண்டவர் சந்திக்கிறார். God meets us like that also. ஒருவேளை நம்ம ஆலயத்திற்கு போனா மாத்திரம்தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அங்கதான் அவருடைய பிரசன்னம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் உன்னுடைய போக்கிலும் உன்னுடைய வரத்திலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு பாதையில நீ போய்கொண்டு இருக்கிற, உன்னுடைய சூழ்நிலை என்ன, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் அவர் இருக்கிறார் என்று நம்ம வேதத்துல படிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நம்ம ஆபத்துல சிக்கி தவிக்கிறோமோ, இல்ல ஒரு சஞ்சலத்துல பயத்தின் மத்தியில நாம் போய்கொண்டு இருக்கும் பொழுதும் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறவராய் இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்படித்தான் ஏதோ ஒரு பிரயாணத்துல இருக்கிற இந்த இடத்துல யாக்கோபை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு அசதியில அவன் அந்த சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு ஒரு கல்லை எடுத்து தனியே ஒரு தலையில் அடியில வைத்து கொண்டு அவன் தூங்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அவனுக்குள்ள ஒரு கனவு தோன்றுகிறது. அந்த கனவை பற்றி தான் இந்த இடத்தை பார்த்தோம். ஒரு ஏணி பூமியில நாட்டப்பட்டு இருக்கிறது. அதன் எதிர்முனை அது ஹெவன்ல, பரலோகத்தை எட்டுவதாய் அந்த ஏணி இருக்கிறது. அதுல தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு அவர்
வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியாகத்தான் இந்த காலை வேளையில இணைந்திருக்கிற நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் எதுவென்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அதற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, அவர் பேசுகின்ற தெய்வம். யாக்கோபு இந்த இடத்துல அவன் பிரயாணத்துல தான் இருக்கிறான், ஒரு வீட்டுல இல்ல, அமைதியான நிலையில் அவன் இல்ல, அவன் தனிமையில் பயத்திலும் ஒரு பிரயாணத்திலும் இருக்கிறான். அந்த இடத்துல தேவன் அவனை சந்திக்கிறார். நாம் கூட எதிர்பாராத இடங்களில ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் சில வேளைகளில இருக்கலாம். ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது, இந்த இடத்துல நான் தனியாய் வந்து மாட்டிக்கொண்டேனே, இல்ல ஒரு வேலை விஷயமாக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு ஒருவேளை நீ போய் அங்க தங்கி கொண்டு இருக்கலாம். இதோ இந்தியாவை விட்டு வந்து நம்ம சிங்கப்பூர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். சிலர் குடும்பத்தோடு இருக்கிறார்கள், சிலர் தனிமையில் இருக்கிறார்கள். ஒருவேளை தங்களுடைய குடும்பங்களை ஊரிலே விட்டு வந்து இந்த இடத்திலே வேலையின் நிமித்தமாக அவர்கள் பிரிந்து இருக்கலாம். அவர்களுடைய சூழ்நிலை இந்த இடத்துல சில பாதுகாப்பு இல்லாத இடங்களில கூட நீ வேலை செய்து கொண்டு இருக்கலாம், ஆபத்தான இடங்களில கூட நீங்க வேலை செய்து கொண்டு இருக்கலாம். அப்பொழுது உன்னுடைய உள்ளத்துல ஒரு பயம் இருக்கலாம். ஐயோ ஏதாவது ஒண்ணு நேர்ந்தால் எனக்கு ஆறுதல் சொல்லவோ, எனக்கு அடைக்கலம் கொடுக்கவோ இந்த உலகத்துல யாரும் இல்லையே, என்னுடைய குடும்பங்களை எல்லாம் நான் விட்டு வந்து இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பார்க்க முடியாமல் ஒரு தனிமையில நான் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி என்ற ஒரு பயம், ஒரு கலக்கம். ஐயோ நான் விட்டு வந்த என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறதோ, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ, என்னுடைய வயதான பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ என்ற ஒரு கலக்கம், ஒரு பயத்தோடு நாம் ஒரு அந்நிய தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாய் என்னால் இருக்க முடியவில்லையே, வியாதி பட்ட என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் உதவியாய் அவர்கள் அருகிலே இருந்து அவர்களை பார்த்து கொள்ள முடியவில்லையே, ஆறுதல் சொல்ல முடியவில்லையே என்ற ஒரு கலக்கத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நீ தனிமையானவன் அல்ல. யூ ஆர் நாட் அலோன். God is with you always. இந்த ஒரு தலைப்பில் தான் இந்த செய்தியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். யூ ஆர் நாட் அலோன், God is with you always. எப்படி யாக்கோபை ஆண்டவர் அவன் தனிமையிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில அவனோடு கூட பேசி அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ படுத்துக் கொண்டு இருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் தருவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இப்படி சொப்பனத்துல பேசுவார். 2 நாளுக்கு முன்னாடி என்னோடு கூட நான் படுத்து கொண்டு இருக்கிற வேலையில எனக்கு ஒரு சொப்பனம் வந்து, அது என்ன சொப்பனம்னா, நான் இந்த வேலையில பேங்க்ல ஜாயின் பண்ண, ஒரு ஜப்பானீஸ் கம்பெனில ஜாயின் பண்ணேன். அதற்கு ஜாயின் பண்ணி ஒரு 2 நாட்களிலே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், அதுதான் நான் முதலாய் இந்த சிங்கப்பூர் தேசத்துல 1995 வந்து ஜாயின் பண்ண ஒரு கம்பெனி. அதே கம்பெனியில் இருந்து
எனக்கு ஒரு இது மெயில் வந்தது. ஒரு மிடில்வேர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீ நான் இன்டர்வியூக்கு வந்தாக்கா ஒரே நாட்கள்ல உன்னுடைய இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிடும். தேர்ந்தெடுக்கப்பட்டால் இமீடியட்டா நீ ஜாயின் பண்ணலாம். எனக்கு ஒரு ஆச்சரியம். 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை செய்த அதே கம்பெனியில் இருந்து மீண்டுமாய் இந்த நேரத்தில் அவர்கள் கூப்பிடுகிறார்களே. இப்பொழுது தானே இன்னொரு கம்பெனியில நான் வேலை செய்துட்டேன், வேலையில ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு கலக்கத்தோடு நான் இருக்கின்ற வேலையில அன்னைக்குதான் எனக்கு நான் லீவ் போட்டுட்டு அந்த கம்பெனியில ஜாயின் பண்ண மாதிரி, இப்போ வேலை செய்கிற கம்பெனிக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சொப்பனத்தை அந்த இடத்துல எனக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு குழப்பம். ஆனாலும் ஆண்டவர் தெளிவாகி பேசினார். என்ன, நீ இருக்கின்ற வேலையிலே தொடர், நீ எதை பற்றியும் கவலைப்படாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உனக்கு இந்த வேலையை அவர்கள் கொடுத்தார்கள், உன்னுடைய பலவீனத்தின் மத்தியில கூட இருந்து அவர்கள் உன்னை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, என்னுடைய பாஸ் எனக்கு சொல்லிட்டாரு, நான் போய்கொண்டிருக்கிற இந்த ட்ரையல், இந்த ட்ரிபுலேஷன், இந்த பலவீனத்தின் மத்தியில நீ என்னைக்கெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போறியோ நீ வீட்டிலிருந்தே வேலை செய். இப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான காரியங்களை நமக்கு கொடுத்து நம்ம இந்த நேரத்திலும் நமக்கு கொடுத்த அவர்களை விட்டு நீ எங்க போகக்கூடாது என்று தெளிவாய் ஆண்டவர் நம்மோடு என்னோடு கூட பேசினார். பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்ம குழப்பத்தின் மத்தியில இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட சொப்பனங்களிலே அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். எப்படி யாக்கோபுக்கு அவன் அசதியாய் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற வேளையில அவருக்கு தரிசனமாகி அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்ததைப் போல இன்று உன்னையும் என்னையும் கூட அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ ஒருவேளை கன்ஃபியூஷன்ல இருக்கிறியா? ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறியா? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துக்கொண்டு இருக்கு. ஒருவேளை ஒரு விடுதலை எனக்கு வேணும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறணும், என்னுடைய துக்கம் ஒரு களிப்பாய் மாறணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல மனம் கசந்து அழுது நீ ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயா? யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இன்று உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு பாதையில ஆண்டவர் ஒரு பிரயாணத்துல யாக்கோபை சந்தித்தார். நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில நீ இருந்தாலும் உன்னையும் ஆண்டவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம், ஏதோ போராட்டத்தின் மத்தியில போய்கொண்டு இருக்கலாம். ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வருமா என்று ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கொண்டு இருக்கலாம். அந்த மாற்றத்தை கொடுக்க நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய பலவீனத்தின் மத்தியில இருக்கும் பொழுது கூட பவுல் அப்போஸ்தலன் கேட்டதைப் போல, என்னுடைய பலவீனத்திலே உன்னுடைய பலன் பரிபூரணமாய் இறங்கி என்னை பலப்படுத்த வேண்டும் என்று அவன் கேட்ட பொழுது, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ என்று சொல்லி ஆண்டவர் அவனை தேற்றினதைப் போல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அவனை தேற்றின தேவன் இன்று உன்னையும் என்னையும் கூட அவர் தேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போகாத, திடன் கொள்ளுங்கள், இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினால உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லி
அவர் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து நம்முடைய பயத்தை எல்லாம் நீக்கி நம்மை தைரியப்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு இந்த உலகத்திலே நீ ஒரு நல்ல போராட்டத்தை போராடும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும், உன்னுடைய ஓட்டத்தை முடிக்கவும் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். The heaven is not closed. அது திறக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சத்தத்திற்காய் அது திறக்கப்பட்டிருக்கிறது. The God is actively involved with you. There was a constant divine movement. எப்படி ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் சொப்பனத்திலே யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரோ அப்படியாக உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ ஆகாயத்துல பறந்து கொண்டிருந்தாலும் இல்ல பாதாளத்திலே படுக்கை போட்டு நீ நித்திரை செய்து கொண்டு இருந்தாலும் உன்னுடைய ஆண்டவருடைய கண்கள் உன் மீது நோக்கமாய் இருக்கிறது. இதோ உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கரிசனையோடு ஆண்டவர் உன்னையும் என்னையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இதோ உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஒரு கண்ணுக்குள்ள ஒரு சின்ன தூசி வந்துட்டா எப்படி ஓடி போய் நம்ம கை அதை எடுத்து அதை ஆறுதல் படுத்துகிறதோ, அதை ஒழுங்குபடுத்துகிறதோ, அதை போல நம்முடைய வாழ்க்கையில சிறு சிறு சச்சரவுகள் துன்பங்கள் வருகின்ற வேளையிலும் கூட ஆண்டவருடைய கரம் நம்மை அரவணைத்துக் கொண்டுகிறது. அது நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. அது நமக்கு ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய், நம்முடைய துக்கங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராய், நம்முடைய துன்பங்களில் இருந்து நம்மை அவர் பாதுகாக்கிறவராய் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு அவர் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை உனக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னால் எல்லாம் கூடும் என்று நீ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னிடத்தில் வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிள்ளைகளே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள பாடுகளை குறித்தோ, வேதனைகளை குறித்தோ, உன்னுடைய பலவீனங்களை குறித்தோ நீ எந்த ஒரு பயமும் கலக்கமும் இல்லாமல் எல்லாவற்றையும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் என்னுடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அவர் கிருபை பாராட்டுகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில என்னோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது என்றென்றைக்கும் நம்மை தலைமுறை தலைமுறை தோறும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபுக்கு எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, இன்று உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இந்த நிலத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தாரோ, அப்படியாக ஆண்டவர் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர் கிருபை பாராட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல நீங்கள் வைத்து விடுங்கள். எதற்கும் கலங்காமலும் திகையாமலும் அவர்தான் நம்முடைய தேவன். அவர் நம்மை வழி நடத்துவார். நீ தாயின் வயிற்றிலே உருவானது முதல் இன்று வரை உன்னுடைய வாலிப பிரயாயத்திலும் உன்னுடைய முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு கூட என்னோடு கூட அவர் கரிசனை உள்ளவராய்
ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றிக் கொண்டு வருகிறார். அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆறுதல் படுத்தும்படியாய் நம்முடைய செய்கைகளை எல்லாம் அவருடைய கரத்திலே வைத்துவிட்டு, ஆண்டவரே, என்னுடைய போக்கிலும் வரத்திலும் நீரே என்னை வழி நடத்தணும், ஞானத்தை கொடுக்கணும், நல்ல பலத்தை கொடுக்கணும், இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராட எனக்கு உதவியாய் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாளை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். நான் தனிமையானவன் அல்ல, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இந்த காலை வேளையில உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.